Hello everyone, welcome back to my channel. Today in this segment விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு இல்லாமலே ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணலான்னு தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸர் தான். இந்த ஜூஸரோட உள்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் மோல்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்கிட்ட 2 மாடல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா எல்லா இடத்துலையும் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா மோதகத்தோட மேல் மாப்பை வந்து ரவுண்ட் பண்ணி அது உள்ளே வச்சு இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபில்லிங் எடுத்து இதில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்டினோன்னா அழகாக அந்த ஷேப்லேயே உங்களுக்கு வந்து மோதகம் கிடச்சிரும். இந்த திங்ஸ் எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி இருக்கும், பட் வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளுடைய மோதகம். சேம் இதே மாதிரி எல்லா மோதகத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாரம்பரியமாக நம்ம ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம மோதகம் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு விதமாக அழகாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அவுட் ஆஃப் பிப்பர் மோதகம்ன்றதை போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபில்லிங்கில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீயில் வந்து தேங்காயை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து வெல்லம், ஏலக்காய் கொஞ்சம் இடித்து போட்டிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து வீடியோக்காக தான் இந்த ஃபில்லிங் நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நார்மலாக வந்து நாங்கள் சாமி கும்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு அந்த ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜூஸர் திங் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் வேக வச்சு காட்டுறேன். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங்கும் வெளியே வரல பாருங்கள். அதுக்காக தான் நான் வேக வச்சு காட்டினதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.